ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசித்த ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராய் நம்ம கடந்து போறோம். எல்லாரும் வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். எல்லாரும் ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். 7வது வசனத்திலிருந்து கூட வாசிக்கலாம். 7லிருந்து வாசிக்கலாமா? பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியையை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாதமையினால் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். ஆண்டவர் இந்த 56வது நாள் நமக்கு எல்லாருக்கும் கிருபையாய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இதோ நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா, நமக்காக திறந்த வாசலை உண்டு பண்ணுகிற கர்த்தர். இந்த ஜெபம் முடிய நான் நம்புகிறேன் நம்ம எல்லாரும் ஒரு திறந்த வாசலை நம்ம பார்க்க போகிறோம். உங்க வேலையில ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை கர்த்தர் தரப்போகிறார். இத்தனை நாட்களும் உங்க வாழ்க்கையில நிறைய நேரத்துல நீங்க பூட்டப்பட்ட வாசல்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். எல்லாமே உங்களுக்கு கடினமா இருக்கலாம். எங்க போனாலும் ஒரு திறந்த வாசல் இல்லை, எங்க போனாலும் ஒரு முட்டுக்கட்டையாகவே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நமக்கு ஒரு திறந்த வாசலை. நீங்கள் ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு திறந்த வாசல், நீங்கள் பிசினஸ் செய்வதற்கு ஒரு திறந்த வாசல், நீங்கள் இந்த கடனை அடைப்பதற்கு ஒரு திறந்த வாசல், உங்களுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்கு கர்த்தர் ஒரு திறந்த வாசலை இன்னைக்கு இதுக்கு பிறகு இந்த ஜெபத்திற்கு பிறகு வைக்க போகிறார். நீங்க நினைக்காத வாசல்கள் உங்களுக்காய் திறக்க போகிறது. நீங்கள் அதன் வழியாய் உட்பிரவேசிப்பீர்கள். அங்கே பெரிய வெற்றியை நீங்கள் அடைவீர்கள். இதுவரையிலும் உங்களுக்கு திறந்தது அல்ல, இனி கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய வாசலை திறப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற அடைக்கப்பட்ட வாசல்கள் இப்பொழுது திறப்பதாக அந்த வாசல் திறக்கப்படும். எத்தனை ஆண்டுகளாக பூட்டப்பட்டு கிடந்தாலும் அந்த வாசலை ஒருவரும் ஆமென் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஆகிய கர்த்தர் நல்ல கரங்களை தட்டி எனக்காய் ஒரு வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீர்கள்? ஒரு புது வாசல் உங்களுக்காய் திறக்க போகிறது. அடைக்கப்பட்ட வாசல்கள் உங்களுக்காய் திறக்க போகிறது. கர்த்தரே செய்ய போகிறார். நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவ்வளோ பெரிய பேழையை ஆண்டவர் செய்துட்டு ஒரே ஒரு கதவை ஆண்டவர் வைக்கிறார். ஒரே ஒரு கதவை ஆண்டவர் வச்சு இப்ப என்ன பண்றார் அப்படின்னா, நோவாவை உள்ளே விட்டு தேவன் கதவை பூட்டினார் அப்படின்னு வேதம் சொல்லுது. நோவாவை உள்ள விட்டு ஆண்டவர் என்ன பண்ணாராமா? கதவை பூட்டினார். எதுக்காக? எல்லா வேலையும் அவனை வச்சுதான் ஆண்டவர் நோவா வச்சுதான் செய்ய வச்சாரு. அந்த மரத்தை கொண்டு வந்து அதை ரொம்ப அழகா ரெடி பண்ணி அத்தனை ஜீவராசிகளும் பண்ற வரைக்கும் எத்தனை ஆண்டுகள் அவர் வேலை செஞ்சாரு. ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா பேழை செய்யறாரு, இன்னொரு பக்கத்துல ஜனங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணி இந்த மாதிரி அழிவு வருதுன்னு சொல்றாரு. அவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்ச அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் அந்த கேட்டை சாத்துறதுக்கு கதவை பூட்டுறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணலைன்னா, நோவாவுக்கு பர்மிஷன்
பர்மிஷனே கொடுக்கல. அந்த இடத்துல ஆண்டவர் வந்து நின்று உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, நோவாவுக்கு அறியாமலே ஆண்டவர் உன்னை கத்து கொடுக்கிறாரு. நீ இந்த பேழையில பிரயாணம் பண்ண போற, இதுல உன்னுடைய ஃபேமிலியும் நீ மட்டும்தான் இருக்கிறீங்க, மற்றதெல்லாம் மிருகங்கள் இருக்கிறது, சுத்தி உங்களுக்கு தண்ணி வரப்போகுது, நீங்க பயப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ ஒண்ணு மனசுல நினைச்சுக்கோ, நான் உள்ளே விட்டு பூட்டுறதற்கு காரணம் என்னன்னா, நான் உன் கூட இருக்கிறேன். இந்த பேழையோடு கூட நீ மட்டும் அல்ல, நானும் உங்க கூட டிராவல் பண்றேன் அப்படின்றதை சொல்லும்படியாகத்தான் கர்த்தர் உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இவர் ஆண்டவர் எதற்காக கதவை அடைச்சாருன்னா, கர்த்தர் அடைக்கிறத ஒருவராலும் என்ன பண்ண முடியாது, திறக்க முடியாது. ஒருவேளை நோவா ரொம்ப இறக்க குணம் உள்ளவரா இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், வெளியிலே இருக்கிற சித்தப்பாவோ மாமாவோ மச்சானோ ரொம்ப நெருங்கின சொந்தமோ ஐயா எனக்கு மட்டும் கதவை திறந்து விடுங்க, என்ன ஒருத்தனுக்கு மட்டும் கதவை திறந்து விடுங்கன்னு கேட்டு, ஒருவேளை இந்த நோவா கதவை திறந்து விட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். அந்த கப்பலோட எல்லாரும் சேர்ந்து தண்ணிக்குள்ள மூழ்க வேண்டியதுதான். அப்போ இவருடைய கையில சாவி இருந்தா, இடையில போர் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்துல 4 பேருக்குள்ள ஏதாவது சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ பேசாம நான் வெளியே குதிச்சிடுறேங்க அப்படின்னு கதவை திறந்து குதிக்கிறது கூட. அதனால நான் நம்புறேன், சில கதவுகளை நமக்காக ஆண்டவரே அடைக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கதவை அடைக்கிறார் அப்படின்னா, நீங்க ஒண்ணு ரொம்ப கவனமா தெரிஞ்சுக்குங்க, கர்த்தர் ஒரு கதவை அடைக்கிறார்னா அதுல தீமை இருக்காது, அது நன்மையாதான் இருக்கும். தேவன் நமக்காக அடைக்கிற கதவிற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நமக்கு தெரியாது, அதனுடைய விளைவு நமக்கு தெரியாது. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறதுக்காக தான் சில நேரங்களிலே சில கதவுகளை அடைக்கிறார். சிலர் ரொம்ப முயற்சி எடுப்பாங்க, எப்படியாவது அதை செஞ்சிடலான்னு நினைப்பாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா ஒரு முட்டுக்கட்டை வரும், திடீர்னு அந்த கதவை அடைக்கப்படும். உடனே சோர்ந்து போயிடுவாங்க. நான் ஒரு லக்கியான ஆள் இல்லையோ, நான் எதுக்கும் செய்ய தயாரா இல்லையோ, நான் போகிற இடம்லாம் கதவை அடைக்கப்படுகிறதே. இல்லவே இல்லை. கர்த்தர் நமக்கு கதவை அடைப்பதற்கு நிச்சயமாய் ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, அடைக்கப்பட்ட கதவுகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என்னுடைய வாழ்க்கையிலே அடைத்த கதவுகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உண்மைதான் ஆண்டவரே, நீங்க மட்டும் அந்த கதவை திறந்திருந்தா நான் இன்னைக்கு உங்களோட இருந்திருக்க மாட்டேன். நீங்க மட்டும் அந்த கதவை திறந்திருந்துச்சுன்னா நான் இன்னைக்கு பரிசுத்தமா வாழ்வேனா தெரியலையே. அதனால எனக்காக திறக்கப்படாத கதவுகளுக்காய் சத்தமாய் ஸ்தோத்திரம். எனக்காக திறக்கப்படாத கதவுகளுக்காய் நன்றி. ஆமென். இந்த வார்த்தை நம் தலையின் மேல் அப்படியே நடக்கும். கர்த்தருடைய வருகை தாமதிச்சா புதிய வருஷத்துல உங்களுக்கு என்று ஒரு புது வாசல் திறந்திருக்கிறத நீங்க பாப்பீங்க, நிச்சயமா பாப்பீங்க. ஆண்டவர் நமக்காய் கர்த்தர் திறந்த வாசலை இனி உங்களுக்கு ரொம்ப லெகுவாய் மாற போகிறது. ரொம்ப ஈஸியா கர்த்தர் சுதந்திரிக்க பண்ண போகிறார். இது கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை. நம்முடைய தேவன் யார் அப்படின்னா, அவர் திறக்கிறவர். குருடனுடைய கண்களை அவர் திறந்தவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கிறது, அவர் திறக்கிறவர். அவர் திறக்கிறவர். எந்த இருதயத்தையும் அவர் நமக்காக திறப்பார். உங்க வீட்டிலே கடினமா இருக்கிற இருதயத்தை கர்த்தர் திறப்பாராக. எங்கெல்லாம் பூட்டப்பட்டு கிடக்கிறதோ அங்கெல்லாம் இந்த ஜெபம் முடிய முடிய ஒரு திறப்பு உண்டாகும். அந்த காரியம் திறப்பு உண்டாகும். பூட்டப்பட்டிருக்கிற அந்த காரியம் திறக்கப்படும். மறுபடியும் ஆண்டவர் நமக்கு திறப்பேன் என்று ஜெபிக்கிறவங்க அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தை எங்க தலைமையில நடக்கணும். பிரதர், உங்களுக்கு ஒரு புதிய திறந்த வாசலை கர்த்தர் வைக்க போறாரு. ஆமேன். இது அல்ல, இனி ஒரு வாசல் உங்களுக்கு உண்டு. இனி ஒரு லெவல் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். இதுவரையிலும் நீங்க பார்த்தது கொஞ்சம்தான், இதுவரையும் பார்த்தது உங்களுக்கு சுலபம்தான். ஆனா இனி இந்த 100 days ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாசலை திறப்பாரு பாருங்க. அந்த வாசல் இதுவரையிலும் உங்களுக்கு பார்த்திராத வாசல், நீங்கள் நினைச்சு பார்த்திருக்காத வாசல். என்னுடைய ஆவிக்குரிய விஷன்ல நான் அதை பார்க்கிறேன். அந்த வாசல்
வாசல் ஆமென் போத்திபாருடைய வீட்டிலே உள்ள வாசல் அல்ல, சிறைச்சாலையிலே உள்ள வாசல் அல்ல, பார்வோனுடைய அரண்மனையிலே யோசேப்புக்கு ஒரு வாசல் திறந்தது போல இதுவரையிலும் திறந்த வாசல் சாதாரணமானது, இனி திறக்க போகிறது. ஆமென். குடும்பமே ஆச்சரியப்படுற அளவிற்கு நல்ல கைகளை தட்டி ஆமென் ஆமென் ஆமென். இயேசுப்பா இந்த வார்த்தை அப்படியே அப்படியே நடப்பதாக நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறப்பதாக திறப்பதாக. ஒரு விசாலமான வாசல் திறப்பதாக. எங்க திருச்சபைக்கு திறப்பதாக, தேவ பிள்ளைகளுக்கு திறப்பதாக. ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு ஒரு திறந்த வாசலை ஓபன் பண்ணி அந்த தேவைகள் சந்திக்கப்படட்டும், அந்த கடன்கள் முடிவிற்கு வரட்டும். நன்றி அப்பா. இதோ நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட முடியாது. அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் 7 சபைகளுக்கு கர்த்தர் பேசுறார். அப்ப 7 சபையில இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் எந்த சபைக்கு பேசுறார் அப்படின்னா, பிலதெல்பியா அப்படின்ற ஒரு சபைக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் பேசுறார். நீங்க அதுல 7 சபைகள், ஒன்னு எபேசு, இன்னொன்னு பெர்கமு, இன்னொன்னு தியத்தீரா, இன்னொன்னு சர்தை, இன்னொன்னு பிலதெல்பியா, இன்னொன்னு லவதோக்கியா. அப்படின்னா இந்த 7 சபை, இந்த 7 சபையில இந்த பிலதெல்பியா சபையை பார்த்துதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இதோ நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன். அப்போ இந்த பிலதெல்பியா திருச்சபைக்கு இது மட்டும் இல்ல, இன்னும் ஆண்டவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கிட்டத்தட்ட இன்னொரு 5 வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தர்றார். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் என்னென்ன வார்த்தைகளை கொடுத்தாரோ, சபைன்றது நம்ம தான் ஆண்டவருடைய ரத்தத்தால சம்பாதிக்கப்பட்ட சபை. இந்த சபை தான் பரலோகத்திற்கு போக போகிறது. நான் நம்புறேன் பிலதெல்பியா அந்த சபைக்கு ஆண்டவர் என்ன வார்த்தையை கொடுத்தாரோ அந்த வார்த்தையை இன்று நம் தலையின் மேல கர்த்தர் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் வாக்குத்தத்தம், உனக்கு ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன், ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன். நெக்ஸ்ட் இயர் நிறைய பேருக்கு அது திறக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர்கள் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இந்த பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற 2வது வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு நான் கொடுப்பேன். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யார கொடுப்பாராமா? சாத்தான் பிடுங்கப்பட்டு வைத்திருந்த, சாத்தான் கண்ட்ரோல்ல வைத்திருந்த, சாத்தான் அதிகாரமாய் வைத்திருந்தவர்களை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நாம் விசுவாசிக்கிறேன். மனிதர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம், அம்மா அப்பா உங்களுக்கு கொடுத்திருக்கலாம், உங்களுக்கு எத்தனையோ பேர் கொடுத்திருக்கலாம். ஆனா யார் கொடுத்தும் நமக்கு நிறைய பேருக்கு அப்படியே நடக்க அது பத்தாம இருந்திருக்கலாம். அவங்க கொடுத்தது நமக்கு கொஞ்சமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு கொடுப்பேன். உங்கள் கடனுக்காக நீங்கள் போய் மற்றவரிடத்துல உதவி கேட்கும் போது அவங்க ஒரு சின்னதா கொடுத்திருக்கலாம். அந்த காரியம் உங்களுடைய வட்டிக்கு கூட கொடுக்க முடியாத, அதுக்கு கூட பத்தாம இருந்திருக்கலாம். ரொம்ப கொஞ்சமா கொடுத்திருக்கலாம். ஆனா என்னுடைய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக, சரிந்து விழும்படியாய், மிச்சம் எடுக்கிற அளவிற்கு, நீங்க திருப்தி ஆகிற அளவிற்கு, நீங்க எல்லாத்தையும் தீர்த்து முடிக்கிற அளவிற்கு. ஆமென். பஞ்சகாலம் முழுவதும் உங்களுடைய மா பிசைக்கிற தொட்டியில அப்படியே அது வந்துட்டே இருக்கிற அளவிற்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு என்ன பண்ண போறாருன்னா, சபையை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுப்பேன்.
நான் உனக்கு கொடுப்பேன். உங்களுடையதை நிறைய பேர் பறித்து வைத்துக் கொள்ளலாம், ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுப்பேன். யாரும் கொடுக்காததா ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். இனி நீங்க கையில வாங்க போறீங்க, ஆச்சரியப்பட்டு வாங்க போறீங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? கர்த்தர் பிலதெல்பியா சபைக்கு சொல்லுகிற இரண்டாவது வார்த்தை என்னன்னா, நான் உனக்கு கொடுப்பேன். நான் உனக்கு கொடுப்பேன். இந்த வார்த்தையை நம்புறீங்களா? இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? நான் ஏசப்பா உங்களுக்கு சொல்றாரு, உங்களுக்கு திருப்தியா ஆண்டவர் கொடுக்க போறாரு. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். எப்படி கொடுத்தார்னா, அறகுறையா கொடுக்கல, கம்மியா கொடுக்கல, பத்தாம ஆண்டவர் கொடுக்கல. கர்த்தர் திருப்தியாய் ஆண்டவர் கொடுத்தார். மிச்சம் எடுக்கிற அளவிற்கு ஆண்டவர் கொடுத்தார். மற்றவரிடத்திலே கடன் வாங்காத அளவிற்கு ஆண்டவர் கொடுத்தார். வெகு சீக்கிரத்திலே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஏசப்பா உங்களுக்கு கொடுப்பார். நீங்க இழந்ததை கொடுப்பார். நீங்க கைவிட்டு போனதை ஏசப்பா கொடுப்பார். மறுபடியும் ஏசப்பா உங்களுக்கு கொடுப்பார். ஓ, உங்களுடைய ஞானம் இல்லாமல் இழந்ததை மறுபடியும் ஏசப்பா கொடுப்பார். கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு கொடுப்பேன், நான் உனக்கு கொடுப்பேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசித்தா இது நடக்கும். நீங்க ஜெபம் பண்ணுனா இது நடக்கும். உங்க கையை நீட்டி ஏசப்பாட்ட சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். அவர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். கர்த்தர் நமக்கு தருவார். நம்ம கண்டிப்பா அதை வாங்கி கொள்ளுவோம். சொல்ல சொல்ல அந்த மகிமை உங்க தலை மேல வரட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியப்பா, நன்றியப்பா இயேசுவே. இப்பொழுது இப்பொழுது கொடுக்கிற தேவன், கொடுக்கிற தேவன், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் கொடுக்கிற தேவன். எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் தாண்டி வந்து நான் உனக்கு கொடுப்பேன், நான் உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அப்படியே நடக்கட்டும். இனி உன்னுடைய வாசஸ்தலத்திலே விசாரிக்கும் போது நீ குறைவை காண மாட்டாய், குறைவை காண மாட்டாய். ஒரு வீடு வாங்குவதற்கு கர்த்தர் கொடுப்பார். திருமண காரியத்திற்கு ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். நீங்கள் இப்பொழுது கடந்து போகிற அந்த காரியத்திற்கு கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் கொடுப்பார். நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, அவர் கொடுக்கிற தேவன். சொல்லுங்க, அவர் கொடுக்கிற தேவன். அவர் அப்படியே புடுங்கி வாங்குற தேவன் அல்ல, அவர் கொடுக்கிற தேவன். சீடர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். எல்லாருக்கும் ஆண்டவர் சுகம் வேண்டும் என்றவர்களுக்கு சுகம் கொடுத்தார். ஆனா அவரிடத்துல இருந்த ஒரு பெரிய கிரேட் என்ன அப்படின்னா, கர்த்தர் சமாரியா ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார், எங்களுக்கு இந்த தண்ணீரை கொடுத்தது யார் தெரியுமா? இந்த தண்ணீரை இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது யார் தெரியுமா? நீங்க இங்க நிக்கிற கிணறு ரொம்ப பிரஷியஸ், ரொம்ப விலையேற பெற்றது. எங்க முன்னோருடைய காலத்திலிருந்து இந்த தண்ணி இருக்குது. இத மாதிரி ஒரு நல்ல தண்ணி வேற இது இல்ல அப்படின்னு அந்த சமாரியா ஸ்திரீ சொல்றாங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் என்ன உண்டாகும்? சொல்லுங்க. நீங்க ஒரு குடத்தை தண்ணி எடுத்துட்டு போயிட்டு திரும்ப போயிட்டு அடுத்த நாள் இதே மாதிரி தண்ணி எடுக்கிறதுக்கு நீ இங்க வருவ. ஆனா நான் உனக்கு ஒரு தண்ணீரை கொடுப்பேன். ஏன்னா சமாரியா ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில, அவங்க வாழ்க்கையில திருப்தின்ற ஒண்ணு இல்லாமலே இருந்துச்சு. கொஞ்சம் கூட திருப்தி இல்லை. அவருடைய ஃபேமிலி லைஃப்ல திருப்தி இல்லை. ஏன் அப்படின்னா, அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுதும் உனக்கு இருக்கிற அந்த நபர் உனக்கு யார் இல்லை, உனக்கு புருஷன் இல்லை அப்படின்னா அவளுடைய வாழ்வையில ஏதோ ஒரு வெறுமை துரத்திட்டே இருக்குது. கல்யாணம் பண்ணி பண்ணி பாக்குறாங்க, சரி இதுல ஒரு நிம்மதி வரும், நம்ம இந்த மனுஷன் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில அந்த திருப்தியை அவங்க பார்க்கவே இல்லை, வெறுமையா இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மகளே நீ எதை நாடுற அப்படின்னு சொன்னா, நீ உலகத்துல கொடுக்கறதெல்லாம் நாடுற. என்னமோ யாக்கோபு கொடுத்தது அப்படின்னு சொல்ற நீ, ஆனா இது தாகம் உண்டாகும். ஆனா நான் உனக்கு ஒண்ணு தரப்போறேன், ஆனா இனி அது என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா. ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சுன்னா, குடத்தை தண்ணி எடுக்க தான் வந்தாங்க. ஆனா எல்லாத்தையும் அங்க விட்டுட்டு போய் ஊர்ல இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நான் ஒருத்தரை பார்த்து இருக்கிறேன், நான் ஒருத்தரை கண்டிருக்கிறேன். அவர் கொடுக்கிற தண்ணீர் ஒரு காலம் தாகம் உண்டாகும். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப அழகா சொல்லுகிறது, அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு
ஊருக்குள்ளேயே போய் ஜனங்களை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். ஹல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல குடிக்கிறதுக்கு தண்ணிக்காக கொண்டு வந்த அந்த குடத்தை அப்படியே விட்டாச்சு. ஏன் அப்படின்னா இப்ப மனசு என்னவா இருக்குன்னா நிறைவா இருக்கு. இது வரைக்கும் இருந்த வெறுமையெல்லாம் சரியாயிருச்சு. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் இருக்கலாம், பாஸ்டர் எத்தனையோ பேர் எனக்கு கொடுத்தாங்க, ஆனா எனக்கு திருப்தி வரவே இல்லை. நான் தான் அந்த சமாரியா ஸ்திரீயை போல திருப்தி இல்லாதவளா இருக்கிறேன், திருப்தி இல்லாதவனா இருக்கிறேன். என்னால யாருமே என்னுடைய வாழ்க்கையினுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியல. எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த காரியத்தை யாரு கொடுத்தாலும் எனக்கு நிவர்த்தி ஆகாது. யார் கொடுத்தாலும் இந்த பிரச்சனை என்னால சமாளிக்க முடியாது. யார் கொடுத்தாலும் இதுல இருந்து வெளியே வர முடியாது. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க துவங்கினாரானால், நான் நம்புறேன் அந்த காரியம் திரும்ப உங்களுக்கு தாகம் உண்டாகாது. இனி நீங்க கடன் வாங்குறது மாதிரி வராது. இனி நீங்க கடன் வாங்குறது மாதிரி வராது. கர்த்தர் இந்த 100 days ஜெபத்துல அந்த அற்புதத்தை செய்ய போறாரு. கர்த்தர் செய்ய போறார். கர்த்தர் கொடுக்க போறாரு. கர்த்தர் கொடுக்க போறாரு. அந்த சுகத்தை ஆண்டவர் கொடுக்க போறாரு. அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்க போறாரு. நம்புறவங்க கொடுக்கிற ஆண்டவர், கொடுக்கிற ஆண்டவர், நான் உனக்கு தருவேன், நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் பிலதெல்பியா சபைக்கு கொடுக்கிற ஃபர்ஸ்ட் blessing என்னன்னா உனக்கு ஒரு திறந்த வாசல். நம்பர் 2, இரண்டாவதாக பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற இரண்டாவது வாக்குத்தத்தம் என்னன்னா நான் உனக்கு கொடுப்பேன். அது எங்க இருந்து கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு, பிசாசுனுடைய கையிலிருந்தே நான் உனக்கு கொடுப்பேன். ஆமென். சோ நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? இந்த 3ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்கும் போது, ஆமென், பின்பகுதியை வாசிக்கும் போது, இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவருடைய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். சொல்லுங்க, இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் மூன்றாவதாக பிலதெல்பியா சபை அப்படின்னா நம்மளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தர் மூன்றாவதாக வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு செய்வேன், நான் உனக்கு செய்வேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக செய்து முடிக்க போகிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த காரியத்தை ஆண்டவர் செய்து முடிப்பார். அந்த காரியம் கர்த்தருடைய கரத்தினால் செய்து முடிக்கப்படும். கர்த்தர் உங்களுக்காக ஆண்டவர் செய்வார். மற்றவர்கள் யாரும் செய்யாமல் போட்டுட்டு போனாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை நான் உனக்காக அந்த காரியத்தை செய்வேன். கர்த்தர் உங்க முகத்தை பார்த்து அந்த காரியத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்க இந்த ஜெபத்துல தொடர்ந்து கலந்து கொள்றீங்கல்ல, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மகளே நான் செய்வேன், உன் மகளுடைய திருமணத்தை நான் செஞ்சு வைப்பேன், உன் மகனுடைய அந்த காரியத்தை நான் செய்வேன். அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை ஹல்லேலூயா, 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 கர்த்தர் எனக்காக செய்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு அவனுடைய தகப்பனார் செஞ்சார். எப்படி செஞ்சார்னா ரொம்ப ஸ்பெஷலா செஞ்சார். எல்லா பிள்ளைகளை பார்த்து செஞ்சார். அது என்ன அப்படின்னு சொன்னா பலவர்ண அங்கி. ஆனா அந்த பலவர்ண அங்கி ரொம்ப நாள் யோசேப்பு போட்டுட்டு இருக்க முடியல. அப்பா ஸ்பெஷலா செஞ்சிருந்தாலும் அந்த வஸ்திரம் ரொம்ப நாள் அவனுக்கு கிடைக்கல. ஆனா வேதம் சொல்லுது, யோசேப்பினுடைய பரிசுத்தத்தை பார்த்து யோசேப்புக்கு ஆண்டவர் செய்றார். ஆண்டவர் ஒரு வஸ்திரத்தை கொடுத்தார். அப்பா கொடுத்திருக்கிற வஸ்திரத்துல குறைவு இருந்துச்சு, ஆனா கர்த்தர் கொடுத்திருக்கிற வஸ்திரத்துல குறைவு இல்லை. ஹல்லேலூயா. நான் நம்புறேன் இங்க இந்த ஜெபத்துல இருக்கிறவங்க இளைய குமாரனை போல
உங்களுக்கு கொடுத்த நிறைய காரியத்தை நீங்க இழந்திருக்கலாம். எனக்கு தான் பாஸ் நிறைய கொடுத்தாங்க, எனக்கு தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருச்சு, என் கையில கொடுத்தது எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், எல்லாத்தையும் ஊதாரித்தனமா இந்த இளைய குமாரன மாதிரி எல்லாத்தையும் நான் வீணடிச்சேன். எங்க அப்பா எனக்கு கொடுத்தாரு, எங்க அம்மாட்ட எனக்கு கொடுத்தாங்க, எனக்கு நகை கொடுத்தாங்க, எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் மூன்றாவதாக ஒரு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு திரும்பவும் கொடுப்பேன். இதை விசுவாசிக்கிறீங்களா? இதை எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு ஆண்டவர் இழந்து போன வீட்டை கொடுப்பாரு, உங்களுக்கு இழந்து போன வேலையை ஆண்டவர் கொடுப்பாரு. ஆமென். உங்க பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை துணையை ஆண்டவர் கொடுப்பாரு, உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுப்பாரு, இது உங்களுக்கு ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. இது நடக்கும், நிச்சயமா நடக்கும். கர்த்தர் கொடுப்பாரு. மனுஷன் கொடுத்ததை நீங்க இழந்திருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கான வஸ்திரத்தை கர்த்தர் தருவார். அந்த கொடுப்பனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அவருடைய கையில நீங்க சீக்கிரமா வாங்க போறீங்க. கர்த்தர் நம்முடைய கையில கர்த்தர் தர போகிறார். விசுவாசிக்கிறேன். நன்றியப்பா. அப்படியே கைகளை மேல உயர்த்தி இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஜெபம் பண்ணிட்டு இருங்க. இதை நான் பார்க்கணும். நீங்க சாட்சியா எழுதி கொடுக்கணும். நீங்க பாஸ்டர் நீங்க சொல்லணும். சொல்லும் போது மேல நீங்க மென்ஷன் பண்ணணும். பாஸ்டர் 56வது நாள் ஜெபத்துல ஏசப்பா எனக்கு ஒண்ணு சொன்னாரு, உனக்கு கொடுப்பேன்னு சொன்னாரு. ஏசப்பா எனக்கு கொடுத்துட்டாரு பாஸ்டர், எனக்கு கொடுத்துட்டாரு ஏசப்பா. நான் இந்த மாதிரி ஒரு வெற்றியை கொடுப்பாருன்னு நினைக்கல. கர்த்தர் ரொம்ப வெற்றியா உன்னை கொடுத்துட்டாரு. இப்போ நீங்க ஜெபிக்க அது நடக்கட்டும். நீங்க ஜெபிக்க அந்த காரியம் நடக்கட்டும். ஏசப்பா ஆண்டவரே, இது உங்க வார்த்தை அல்லவா? அப்படியே நடப்பதாக. ஓ ஹalleluya. ஆமென். எனக்காக செய்வதற்கு யாருமே இல்லைன்னாலும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்ய போகிற தேவனாகிய கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்காக ஆண்டவர் செய்வார். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு கர்த்தர் சொல்கிற முதல் வாக்கு தத்தம், இதோ உனக்கு நான் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். இதை நீங்க மனப்பூர்வமா நம்பணும். இதை நீங்க எழுதி வச்சு நீங்க ஜெபிக்கணும். இது நடக்க போகுது. இது கர்த்தர் வார்த்தை. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் பிலதெல்பியா சபைக்கு கொடுக்கிற இரண்டாவது வார்த்தை, நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். எப்படி கொடுப்பான்னு கர்த்தர் சொல்றாருன்னா, திருப்தியா கொடுப்பேன், மிச்சம் வருகிற அரவிக்கு கொடுப்பேன், இனி நீ கேட்காத அளவிற்கு உனக்கு நான் கொடுப்பேன். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? சில காரியத்திற்காக கண்டினியூவா இத்தனை வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இனி நீங்க அந்த ஜெப குறிப்புக்காக ஜெபமே பண்ண வேண்டான்ற அளவிற்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya. நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் பிலதெல்பியா சபையை பார்த்து கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். நான் என்ன பண்ணுவேன்னா, உனக்கு நான் செய்வேன். கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். ஹalleluya. சோ நம்பர் 4, நாலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 10வது வசனத்தை வாசிக்கலாம். என் பொறுமையை குறித்து ஆமென் சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதித்து பார்க்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்தில் தப்பும்படி நான் உன்னை காப்பேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். என் பொறுமையை குறித்து சொல்லி இருக்கிற வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். ஹalleluya. நான்காவதாக கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு இந்த 56வது நாள் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை காப்பேன். கர்த்தர் பறந்து காக்கிற பட்சியை போல நம்மை காப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எதிரியினுடைய அம்புகளுக்கு ஆண்டவர் நம்மை காப்பாற்ற போகிறார். மனுஷனுடைய சூழ்ச்சிகளுக்கு ஆண்டவர் உங்களை காப்பாற்ற போகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை காப்பேன்.
பறந்து காக்கிற பட்சியை போல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா உங்களையும் என்னையும் கர்த்தர் காக்க போறாரு. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மளை சேதப்படுத்தாதபடி பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்த கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை ஆமென் காப்பேன். இந்த உலகம் எங்கும் ஆபத்து வந்து கொண்டே இருக்குது. எங்க போனாலும் ஆபத்துகளை நம்ம சந்திச்சுட்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் அதற்கு பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பார். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. பூச்சக்கரத்தின் மேல் வரப்போகும் சோதனை காலத்திற்கு தப்புவிக்கும்படி. அப்படின்னா இந்த பூமியில இருக்கிற எல்லாருக்கும் ஒண்ணு வரப்போகுதுப்பா, எல்லாருக்கும் ஒரு அழிவு வரப்போகுதப்பா. ஆனா நான் உன்னை என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, உன்னை நான் காப்பேன். நான் இந்த வார்த்தையை சொல்லும் போது நான் என்ன நம்புறேன்னா, நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் காப்பாராக, துஷ்டனுடைய கைகளுக்கு காப்பாராக, அந்நியருடைய கைகளுக்கு நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் காப்பாராக. கெட்ட பழக்க வழக்கங்களிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நம்மை விலக்கி காப்பாராக. கர்த்தர் நம்மை காக்கிற தேவன். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள் இதற்காக ஸ்பெஷலா ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த வாக்கு தத்துவம் எங்க வாழ்க்கையில நடக்கணும். என் பிள்ளைகளை நான் காப்பாற்ற முடியாது, ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, என் பிள்ளைகளை நீங்க வந்து அப்படியே பாதுகாத்து நீங்க காத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, காத்து கொள்ளுங்க. நம்ம வந்து பிள்ளைகளை வந்து சில நேரத்துல படிக்க வைக்கிற ஸ்கூல் இருக்கு பாருங்க, அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஒரு பெற்றோர். உங்க பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூல் வந்து எந்த மாதிரி பிள்ளைகளை வச்சு அவங்க அந்த ஸ்கூல் நடத்துறாங்க, அந்த ஸ்கூல்ல அவங்க கூட படிக்கிற பிள்ளைங்க என்னன்றத நீங்க கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப நல்ல பிள்ளைகளா இருப்பாங்க. ஆனா சில நேரத்துல வந்து நீங்க சேர்த்து விடுறீங்க பாருங்க ஸ்கூலு, நீங்க சேர்த்து விடுறீங்க பாருங்க டியூஷன் சென்டர், அந்த இடத்துல இருக்கிற ஏதாவது தேவையில்லாத பசங்க, இல்லைன்னா அங்க அந்த இடத்துல இருக்கிற வித்தியாசமா நடக்கிற பசங்க நம்முடைய பிள்ளைகளோட சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பெரிய ஆபத்தா முடிஞ்சிடும். சிலர் வந்து காசு அவ்வளவு கஷ்டமா இருக்கும், ஆனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நல்ல ஸ்கூலா பார்த்து சேர்த்து விடுவாங்க. எதுக்கு இந்த ஸ்கூல்ல சேர்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம நிறைய பேர் திட்டுவாங்க. அப்படின்னா உனக்கு என்ன பண கொழுப்பா, உனக்கு என்ன பணம் நிறைய இருக்குதா, உனக்கு என்ன பெருமைக்காக நீ கொண்டு போய் சேர்க்கிறியா? அது உண்மையிலே அவங்களுக்கு பெருமையா இருக்காது. பெருமைக்காக சேர்க்கிறவங்க இருக்கிறாங்க, ஆனா பெருமைக்காக இருக்காது. இதை அடையாளம் கண்டு கொள்ளுவாங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் வந்து உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உங்க பிள்ளைகளை சேர்க்கிற எந்த இடத்துல சேர்க்கிறீங்கன்றத ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா பாதுகாப்பு அப்படின்றது சுத்தமா இந்த உலகத்துல இல்லை. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிறார். ஆனா அதன் நடுவுலையும் 100 பேர் 50 பேர் இருக்கிற ஸ்டூடெண்ட்ல ஏதோ ஒரு பிள்ளை நல்லா இருக்கும். ஆனா எல்லா பிள்ளைகளும் அப்படி இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ இந்த 4வது ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என் பிள்ளை வெளியூர்ல இருக்கிறாங்களா, அந்த பிள்ளைக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் அந்த பிள்ளையை காப்பாராக. உங்க கணவனார ஆண்டவர் காப்பாராக, பிள்ளைகளை ஆண்டவர் காப்பாராக, நீங்க வைத்திருக்கிற அந்த யூனிட்டை ஆண்டவர் காப்பாராக. கர்த்தர் யோபுவையும் அவனை சுற்றி கர்த்தர் வேலி அடைத்து கர்த்தர் காப்பாற்றினது போல கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் காப்பாற்றுவாராக. எவரும் பறித்து கொள்றதற்கு ஆண்டவர் விடமாட்டார். உங்க தோட்டத்துக்குள்ள வந்து உங்க ஆடுகளை களவாண்டு போகிறதற்கு கர்த்தர் விடமாட்டார். ஆண்டவர் ஒரு காப்பாளனாய் வருவாராக. இதுவரையிலையும் அனாதையை போல கிடந்த சில இடங்களிலே ஆண்டவருடைய பாதுகாப்பு கடந்து போகிறது. கர்த்தருடைய பாதுகாப்பு வருகிறது. கர்த்தர் நம்மை காக்கிறவர், கர்த்தர் நம்மை காக்கிறவர். கைகளை எல்லாரும் உயர்த்தி இந்த ஆசீர்வாதம் என் தலையின் மேல் இருப்பதாக, எங்க குடும்பத்தின் தலையின் மேல் இருப்பதாக ஸ்பெஷலா ஜெபம் பண்ணுங்க. ஐயா, நீங்க கொடுத்த வார்த்தை தானே, நீங்க கொடுத்த வார்த்தை தானே, என் பிள்ளைய உங்களை தவிர வேற யாரும் காப்பாற்ற முடியாது. இந்த பிரச்சனையிலிருந்து அவனை காப்பாற்ற முடியாது, இந்த பாவத்திலிருந்து அவனை காப்பாற்ற முடியாது. ஆனா இன்றைக்கு நீர் கொடுத்த இந்த வார்த்தையின்படி ஐயா நான் காப்பாற்றுவேன்னு சொன்னீங்க அல்லப்பா.
ஆபத்துக்கு நான் காப்பாற்றுவேன்னு சொன்னீங்கல்லப்பா. இப்போ உங்க வல்லமை என் பிள்ளைய சுற்றி நிழல் இடுவதாக. அந்த காரியத்தை குறிச்சு ஜோமண்ண நடக்குது. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஐயா ஹல்லேலூயா. நீர் சுடரொளி பட்டயத்தோடு வருகிறவர், ஆத்துமாக்களை காப்பாற்றுகிறவர், சத்துருடைய பிடியிலிருந்து காப்பாற்றுகிறவர். நீங்க சொல்ல சொல்ல ஐயா நீங்க தான் ஐயா இதை காப்பாற்றணும், நீங்க தான்ப்பா இந்த ஆசீர்வாதத்தை காப்பாற்றணும், நீங்க தான்ப்பா இந்த செல்வத்தை காப்பாற்றணும். எனக்கு காப்பாத்திக்கிறதுக்கு ஞானம் இல்ல, எனக்கு காப்பாத்த தெரியாது. ஆனா இப்போ ஹல்லேலூயா ஆண்டவருடைய ஒரு பாதுகாப்பு ஆமென் வருவதாக. நல்ல சத்தமா ஜெபம் பண்ண. என்னுடைய தாளந்தினால நான் வண்டி ஓட்டிக்கிட முடியாதுப்பா, என்னுடைய திறமை ஒன்றும் இல்லப்பா. உங்க பாதுகாப்பு எங்களோட இருக்கணும், உங்க பாதுகாப்பு இருக்கணும். இனி அகால மரணங்கள் இல்ல, இனி இளம் வயது மரணங்கள் இல்ல, இனி ஆக்சிடென்ட்ஸ் இல்ல. பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் கிருபையாய் காப்பாற்றுகிறவர். ஜீவன் காப்பாற்றப்படட்டும், அந்த பொருள் காப்பாற்றப்படட்டும், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் காப்பாற்றப்படட்டும். என் தேவன் காப்பாற்றுகிறவராய் கடந்து வாரும். ஆமென் ஆமென் ஆமென். இதுவரையிலும் நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தர் நம்மை காப்பாற்றினதுனால, ஆண்டவர் நம்மளை காப்பாற்றினதுனால. எத்தனையோ இடத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை காப்பாத்தி விட்டுருக்கிறார். எவ்வளவு கொடுமையான இடத்திலிருந்தெல்லாம் காப்பாத்தி விட்டுருக்கிறார். நமக்கு விரோதமாய் விரிக்கப்பட்ட வலைகள், நிறைய வலை, நிறைய குழிகள். ஆனா கர்த்தர் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் கர்த்தர் கிருபையா காப்பாத்தினார். உண்மைதானே? பாதாள குழியிலிருந்து எப்படி காப்பாத்தினார் பாத்தீங்களா? மனுஷனுடைய தீய எண்ணத்திலிருந்து ஆண்டவர் காப்பாத்தினார் பாருங்க. நம்ம ஞானம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்மளை காப்பாத்திக்கல, நம்மளை காப்பாத்திக்கல. நம்மளை யாரு காப்பாத்தினா அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அன்னைக்கே விட்டுருந்துன்னா அன்னைக்கே விட்டுருக்கலாம், அன்னைக்கே நம்மளை தூக்கி எடுக்காம விட்டுருக்கலாம், கண்டுக்காம விட்டுருக்கலாம். ஆனா நாமே துணிகரமாய் சில இடத்துல போய் நின்ன போதிலும் கூட கர்த்தர் அந்த இடத்துல நம்மளை என்ன பண்ணாருன்னா கிருபையா கர்த்தர் காப்பாற்றினார். உண்மைன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உங்களை இல்லைன்னா நம்ம நிறைய பேர் இன்னைக்கு ஜெயில உட்கார்ந்து இருக்க வேண்டியவங்க, இன்னைக்கு வீடுகள்ல உட்கார்ந்து இருக்க வேண்டியவங்க இல்ல, ஜெயில உட்கார்ந்து வேண்டிய அவ்வளோ பிரச்சனை. ஆனா கர்த்தர் அந்த இடத்துல இருந்தா, அதான் தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை என்ன பண்ணாருன்னா காப்பாற்றினார். போன எல்லா இடத்துலையும் நான் சொன்னது மாதிரி நம்ம தியானிக்கிறது மாதிரி அவன் போன இடம் சாதாரணமானதே கிடையாது. போன இடம் மொத்தமும், தாவீது போன இடம் மொத்தமும் ஆபத்து நிறைஞ்ச இடம். அதான் முள்ளு மேல நடக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, காலை இங்க வச்சா பாம்பு வெடிச்சிடும், இங்க வச்சா அவ்வளவுதான் கீழே குழிக்குள்ள விழுந்துரும். ஆனா ஆண்டவர் கிருபையா கையில தாங்கி தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களை என்னையும் கர்த்தர் இதுவரைக்கும் காப்பாற்றினார். இனியும் ஆண்டவர் என்ன பண்ணுவேன்னு சொல்றாருன்னா, நான் உன்னை காப்பாற்றுவேன், என் பிள்ளைய காப்பாற்றுங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஒருவேளை சர்ச்சில் இருக்கிறவங்க வீட்டுக்கு போய், லைவ்ல இருக்கிறவங்க வீட்டுல இந்த நைட்டு குடும்ப ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பா இந்த பிலதெல்பியா சபைக்கு சொன்ன இந்த ப்ராமிஸ உங்க பிள்ளைங்களுடைய தலையின் மேல கை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. அதுல ஸ்பெஷலா ஜெபம் பண்றது என்ன அப்படின்னு சொன்னா, என் பிள்ளைய நீங்க தான் காப்பாற்றணும். ஏன்னா பொல்லாத உலகம், என் பிள்ளைய நீங்க காப்பாற்றணும், என் கணவனார நீங்க காப்பாற்றணும், என் மனைவியை நீங்க காப்பாற்றணும். இயேசுவே எனக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஊழியத்தையும் நீங்க காப்பாற்றுங்க ஆண்டவரே. எனக்கு கொடுத்திருக்கிற சொத்தை நீங்க காப்பாற்றுறதுக்கு பலன் தாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு பலன் தாங்க ஆண்டவர். ஏன்னா என் பலத்தால முடியாது, ஆண்டவர் கிருபையா இறங்குகிறவர். ஹல்லேலூயா. சோ நம்பர் 5, ஐந்தாவதாக இந்த பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஐந்தாவது வாக்குத்தத்தம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை ஆலயத்திலே தூணாக்குவேன். ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சொல்லலாம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பிலதெல்பியா சபையை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன கடந்து வருது அப்படின்னு சொன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ,
ஜெயம் கொள்ளுகிறவனை தூணாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் விடல. இல்ல ஜெயம் கொள்ளுகிறவனை வந்து உலகத்துல தூணாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் ஆலயத்திலே தூணாக்குவேன். ஆலயத்துல தூணாக்குவேன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஆலயம் என்கிறது பிரசன்னம் இருக்கிற இடம், தேவனுடைய பிரசன்னம் உலாவுகிற இடம், கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிற இடம். நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கர்த்தர் தூணாக்க போறாரு. இந்த ஜெபம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு நான் நம்புறேன் நீங்களும் நானும் தூணாக போகிறீர்கள். உங்க குடும்பத்திற்கு ஆண்டவர் ஒரு தூணா உங்களை வைக்க போறாரு. ஒரு சமுதாயத்திற்கு ஆண்டவர் உங்களை தூணா வைக்க போறாரு. உங்க மேலையும் என் மேலையும் ஆண்டவர் வைக்க போகிற அபிஷேகம் என்ன தெரியுமா? சாதாரணமான சைடுல இருக்கிற வால் மாதிரி இல்ல. கர்த்தர் உங்களை பில்டிங்கே தாங்கி பிடிக்கிற ஒரு தூணாய் மாற போகிறீர்கள். ஆமென். ஆகாது என்று தள்ளப்பட்ட நீங்க வந்து தூணா மாற போறீங்க. இன்னைக்கு சாதாரணமானவர்களா இருக்கிற நீங்க தூணா மாற போறீங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒரு ஆபீஸை எடுத்தா கர்த்தர் உங்களை அங்க தூணா கர்த்தர் நிறுத்துவாரு. உங்களை மெயினா அந்த இடத்துல கொண்டு போய் நிக்க வைப்பாரு. இந்த பில்டிங்ல வந்து எத்தனையோ இருக்கலாம். இந்த சவர் இல்லைன்னா கூட இந்த பில்டிங் நின்றும். இன்னும் இந்த ஃபேன் லைட் இல்லைன்னா கூட இந்த பில்டிங் நின்றும். ஆனா இந்த பில்டிங், மொத்த பில்டிங் எதுல நிக்குது அப்படின்னா, இந்த பில்டிங்க்கு தூணு போட்டிருக்காங்க பாருங்க, சுற்றி தூணு போட்டிருக்காங்க பாருங்க. இந்த தூணு இல்ல அப்படின்னா இந்த பில்டிங் எவ்வளோ அழகா இருந்தாலும் அது நிற்கவே நிற்காது. அப்போ இந்த பில்டிங்க்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு என்னன்னா தூண் தான். இதை நம்பிதான் இத்தனை காரியமும் இங்க டெக்கரேட் பண்ணப்பட்டிருக்கிறது. இத்தனையும் இதை நம்பிதான் இருக்குது. அதனால நான் நம்புறேன் ஒரு காலம் வரும். இன்னைக்கே நிறைய பேருக்கு அந்த காலத்தை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. உங்களை ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. உங்களை கர்த்தர் தூணாய் மாற்ற போகிறார். தூணாய் மாற்ற போகிறார். நீங்க நினைக்கலாம் நான் வந்து சும்மா சைட்ல இருந்துட்டு போறேன், எனக்கு சும்மா ஒரு ஃபேனா இருந்துட்டு போறேன், எனக்கு அந்த மாதிரி எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா இந்த 100 days ஜெபத்திற்கு ஆண்டவர் உங்களை கலந்து கொள்றதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்க பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு நீ வெறுமையானவனா இருக்கலாம் மகனே, இன்னைக்கு நீ வெறுமையானவளா இருக்கலாம் மகளே, இன்னைக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு நபரா இருக்கலாம், இன்னைக்கு ஒரு வேலை கூட உங்களை நம்பி இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத ஒரு மனுஷனா இருக்கலாம். ஆனா வெகு சீக்கிரத்துல ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை தூணா மாற்றுவேன். நான் உன்னை தூணாய் மாற்றுவேன். நான் உங்களை தூணாய் மாற்றுவேன். நிறைய பேருடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்கிறார். இல்ல, இந்த நிலைமை மாறும், இந்த சூழ்நிலை மாறும். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். மகனே, வெகு சீக்கிரத்துல ஒன்ன ஒரு முக்கியமான ஒரு தூணை போல உங்களை நம்பி ஒரு பெரிய கூட்டமே இருக்க போகிறது. கர்த்தர் அநேகருக்கு நம்பிக்கைக்குரிய பாத்திரமா இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை மாத்த போறாரு. எனக்கு முன்னாடி ஒரு பெரிய வெளிச்சம் இருக்கிறத நான் உணர்றேன். எனக்கு முன்னாடி ஒரு பெரிய வார்த்தை இருக்கிறத நான் உணர்றேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உன்னை சீக்கிரமான தூணா மாற்றுவேன். உங்க ஃபேமிலியில ஒரு நல்ல தூண் இருக்க போகுது. ஓ, இன்னைக்கு மற்றவர்களை தேடி போகிறவர்கள் அல்ல, உங்களை தேடி அழைக்கலமாய் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தூணாக்குவேன். யோசேப்பினுடைய குடும்பத்துல ஆண்டவர் யோசேப்பை தூணாய் மாற்றினார். அவங்க எல்லாரும் அவனை சொல்றாங்க, நீ வந்து எங்களுக்கு அதிகாரியா இருப்பியா, நீ எங்களை நடத்த போறியா? ஆனா கர்த்தர் அந்த மனுஷனை தான் எடுத்து தூணாய் மாற்றினார். உங்களை பற்றி பேசுறவங்க எல்லாம் பேசட்டும், அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். நீங்க எதா மாறிட்டு இருக்கீங்கன்னா நீங்க ஒரு தூணா மாறிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு தூணாய் மாறிட்டு இருக்கீங்க. நீங்க தான் அந்த பில்டிங்கை தாங்க போறீங்க. நீங்க தான் அந்த வீட்டை தாங்க போறீங்க. நீங்க தான் உங்க பிள்ளைகளை தாங்க போறீங்க. ஆண்டவரிடத்துல ஒண்ணு மட்டும் கேளுங்க, நீங்க பலன் கேளுங்க. எதுக்கு பலன் கேளுங்கன்னா, என்ன தூணா மாத்துங்க ஆண்டவரே, தூணா மாத்துங்க ஆண்டவர். எவ்வளவு பெரிய போஸ்டிங் தெரியுமா? அது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் தெரியுமா? அவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதை நீங்க கஷ்டமா எடுக்காதீங்க, அதை நீங்க பாரமா எடுக்காதீங்க. அதை எதுவா எடுங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிளஸ்ஸிங்கா நீங்க நினைங்க. நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆலயத்துல முதல் தூணா யார ஆண்டவர் நிப்பாட்டி இருக்கிறேன்னா, என்ன முதல்ல தூணாய் நிப்பாட்டி இருக்கிறார். நான் இந்த இடத்துல சின்ன வயசா இருந்தாலும், நான் இந்த இடத்துல குட்டி உருவமா இருந்தாலும், இந்த இடத்துல கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாருன்னா தூணா வச்சிருக்கிறாரு. இப்போ நீங்க இந்த தூணுக்கு கீழே வந்து உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்க அத்தனை பேரையும் ஆண்டவர் என் மூலமாய் கர்த்தர் போஷிக்கிறார், வார்த்தைகளை கொடுக்கிறார். நான் இதை ரொம்ப பெருமையா நினைக்கிறேன்.
ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வயசுல எங்கிருந்தோ எடுத்துட்டு வந்து, படிப்பறிவில்லாத ஒரு பிள்ளையை எடுத்துட்டு வந்து, கர்த்தர் அவருடைய வார்த்தையை கொடுத்து, ஊழியத்தை கொடுத்து, கர்த்தர் தூணா நிப்பாட்டுவாருங்க. தகுதியே இல்லாத ஒருத்தரை தூணா நிப்பாட்டுவாருன்னா, ஆமென். உங்களை நிறுத்த மாட்டாரா? உங்க பிள்ளைகளை நிறுத்த மாட்டாரா? கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தூணாக்குவேன், தூணாக்குவேன், நான் உன்னை தூணாக்குவேன். நல்ல தூண்களாய் நீங்கள் மாற போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா, பாஸ்டர் மூலமா நீங்க பேசுகிற வார்த்தையை நீங்க நிறைவேற்றணும். ஆமென். உங்க பிரசன்னத்துல நான் ஒரு தூணா நிக்கணும். என் வீட்டுக்கு நான் ஒரு தூணா மாறணும். இந்த சமுதாயத்திற்கு நான் ஒரு தூணா மாறணும். சொல்லுங்க, நீங்க ஆரம்பிச்சிருக்க அந்த பிசினஸ்க்கு நீங்க ஒரு தூணா நிக்கணும், தூணா நிக்கணும். நீங்க தான் மெயின் தூணா நிக்கணும். சொல்லுங்க, அத சொல்ல 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 ஆண்டவருடைய மகிமை. ஆமென், ஸ்தோத்திரம். உங்களை யாரும் மிஸ் பண்ணிட முடியாதுன்னு சொல்லணும். நீங்க இல்லாத இடம் வெறுமையா இருக்கணும். நீங்க அந்த இடத்துல இல்லைன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி உண்டாகணும். அந்த மாதிரி ஒரு தூணா கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண போறாரு. திரும்ப திரும்ப வாலிப தம்பி தங்கச்சி, கர்த்தர் பேசுறாரு, இன்னைக்கு இருக்கிற நிலைமையை நீ நினைக்காத, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை நீ நினைக்காத, நீ தூணா மாற போற. கர்த்தர் அதனாலதான் இவ்வளவு போராட்டம், அதனாலதான் இவ்வளவு சஞ்சலம், அதனாலதான் உனக்கு இவ்வளவு பாடு. நீங்க கேட்டுட்டு தானே வந்தீங்க, ஆண்டவரே ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய பாடு? கர்த்தர் சொல்லுகிறார், நீ நிறைய தாங்க வேண்டியது இருக்குப்பா, உன்னை அந்த தூணா மாற்றிட்டு இருக்கிறேன், அதுக்காக உன்னை உருவாக்குறேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. இயேசுவே, நீர் என்னை தூணாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah. Number 6, ஆறாவதாக இந்த கர்த்தர் வந்து பிலதெல்பியா சபைக்கு கொடுக்கிற ஆறாவது ஒரு வாக்குத்தத்தம். இதோட நாம் ஜெபித்து கடந்து போக போறோம். வாசிக்கலாம் 3ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தையே வாசிக்கலாம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதனில் நின்று ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருக்கிறவராகிய புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன், அவன் மேல் எழுதுவேன். ஆண்டவர் கொடுக்கிற ஆறாவது வாக்குத்தத்தம் என்னன்னா, நான் எழுதுவேன், நான் எழுதுவேன். கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நான் எழுதுவேன். உங்களுக்கு மனுஷன் எழுதி இருக்கிற எழுத்த மாத்தி ஒரு புதிய எழுத்த கர்த்தர் எழுதுவார். ஜாதகம் எழுதின எழுத்த மாத்தி கர்த்தர் ஒரு புதிய எழுத்தை எழுதுவார். குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் உங்களுக்கு எழுதின எழுத்த மாற்றி கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய எழுத்த கர்த்தர் எழுத போறார். பிசாசு உங்களுக்கு எழுதின அந்த எழுத்தை கர்த்தர் குலைத்து போட்டு உங்க தலை எழுத்த கர்த்தர் மாற்றுவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. நம்புறவங்க கைகளை தட்டி ஆமென், ஆமென். நம்முடைய தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், என் பிள்ளையினுடைய தலையெழுத்தை மாற்றுகிறவர், என்னுடைய தலையெழுத்தை மாற்றுகிறவர். பிரதர், உங்க தலையெழுத்தை மாற்றுவார் கர்த்தர். உன்னுடைய தலையில இப்படி எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னாங்களா? தலையெழுத்தை மாற்றுகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. நான் புதிய நாமத்தை எழுதுவேன், புதிய கிருபையை நான் எழுதுவேன். ஆண்டவருடைய கையிலே ஒரு ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு எழுதுகோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய நெற்றியில என்ன எழுதுவாராமா? பரிசுத்தம்னு எழுதுவாராமா. அவர் வந்து எழுத்த பொறிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நான் எழுதுவேன், எழுதுவேன். இந்த உலகத்துல நமக்காக பொதுவா பழைய ஆட்களுக்கு தெரியும், இப்ப இருக்கிறவங்க நிறைய பேர் அதை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா எங்களுடைய இருக்கும் போதெல்லாம் எங்க வீட்டுல எல்லாருக்கும் ஜாதகம் இருந்துச்சு, எல்லாருக்கும் ஜாதகம் எழுதி எங்க வீட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. அப்புறம் ரட்சிக்கப்பட்டு எங்க அம்மா அப்பா வந்து ரட்சிக்கப்பட்டு எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஜாதகத்தை எடுத்து போட்டு எரிச்சு சுட்டெரிச்சாங்க. நிறைய பேருக்கு ஜாதகம் அப்படியே நம்ம ஜாதகத்தெல்லாம் கொண்டு போய் ஒருத்தன் கையில கொடுத்தா சிலர் சொல்லுவாங்க, இவெல்லாம் எப்படி உயிரோட இருக்கிறான் அப்படின்னு கேட்கிற மாதிரி நிறைய ஜாதகம். அது மனுஷன் எழுதின ஜாதகம். ஆமென். நீங்க உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லலாம், உன் தலையெழுத்துப்பா. நீங்களே நிறைய பேர் உங்களையே திட்டும் போது என்ன, என் தலையெழுத்து உன் கூட எல்லாம் சேர்ந்து குப்பை கொட்டணும்னு, என் தலையெழுத்து இந்த வேலையை பார்க்கணும்னு, என் தலையெழுத்து. நம்ம நிறைய பேரு என் தலையில என்ன எழுதப்பட்டிருக்குதோ அதுதான் நடக்கும். என் தலையில இப்படி எழுதி இருக்குது,
நான் இத மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒண்ணு நினைச்சுக்குங்க, அந்த தலையெழுத்தை நான் நம்புறதில்ல, ஆனா ஆண்டவருடைய எழுத்தை நான் நம்புறேன். ஹல்லேலூயா. என்னை குறித்து யார் என்ன எழுதினாலும், யார் என்ன எழுதினாலும், ஜாதகத்துல என்ன எழுதியிருந்தாலும், எங்க அம்மா அப்பா என்ன எழுதியிருந்தாலும், ஆனா அதை மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. வருத்தத்தோட ரொம்ப மரண படுக்கையில தன்னுடைய மகனை பெற்றெடுக்கிறாங்க அந்த அம்மா. அந்த வேதனை தாங்க முடியல, ரொம்ப கஷ்டம், உயிருக்கு போராடுறாங்க. அந்த பிள்ளையை பெத்தெடுத்து 2-3 நிமிஷத்துல அந்த அம்மா இறந்து போறாங்க. அந்த ஜீவன் போகிற அந்த நேரத்துல என்ன பேர் வைக்கணும்னு தெரியாம அந்த அம்மா சொல்லுது, அப்படின்னா துக்கத்தால பிறந்த ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த நேரத்திலேயே அவருடைய கணவனாராகிய யோசேப்பு, அவர் யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, நீ அந்த மாதிரி பெனானின்னு வைக்காதம்மா, நீ என்னன்னு வைங்களானா, அவன் பென்யமீன், அவன் பென்யமீன், சகல ஜனங்களுக்கும் இரக்கத்தின் தகப்பனாக. அம்மா தன் துக்கத்தின் மிகுதியினால தன்னுடைய பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா, யாபேஸ் என் பேர் வைக்கிறாங்க. யாபேஸ் அப்படின்றது துக்கம்னு அர்த்தம். ஆனா கர்த்தர் அவனுடைய எல்லையை பெரிதாக்கி அந்த யாபேஸ் என்கிற பெயரையே கர்த்தர் மகிழ்ச்சியான பெயராய், கர்த்தர் லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம், ஒரு புது நாமத்தை நான் உனக்கு எழுதுவேன். நீ படிக்காதவர் என்கிற அந்த எழுத்த கர்த்தர் மாற்றி என் பிள்ளை ஞானி அப்படின்னு கர்த்தர் எழுத போறாரு. கடன்காரி அப்படின்னு நிறைய பேர் எழுதிட்டாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல, அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவள் என்று மாற்றி எழுத போறா. இவன் செஞ்சா எதுவுமே உருப்படி ஆகாதுன்னு எழுதினாங்க. கர்த்தர் திரும்பி எழுதுகிறார், அவன் கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் நான் அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்து தலையெழுத்த மாற்றுகிறவன், தலையெழுத்த மாற்றுகிறவன். உன் பிள்ளைக்கு நீ கல்யாணமே ஆகாதுன்னு எழுதிட்டாங்கய்யா. நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான்ப்பா எழுதிட்டாங்க. இத்தனை வயசு வரைக்கும் நடக்கலையா, இல்லை என்னென்னமோ எழுதி வச்சிருக்கிறாங்கப்பா. சுற்றி இருக்கிறவங்க என்னென்னமோ எழுதி வச்சிருக்கிறாங்கப்பா. பாரு, இந்த மாதிரிதான் நடக்கும். பாரு, உன் பிள்ளைங்க இப்படிதான் ஆவாங்க. எத்தனையோ பேர் பிள்ளைகளை குறிச்சு என்னென்னமோ எழுதி வச்சிருக்கிறாங்களே. ஆனா இன்னைக்கு அந்த லவோதிக்கேயா சபையை பார்த்து, நான் உனக்கு ஒரு புதிய நாமத்தை நான் எழுதுவேன், ஒரு புதிய நாமத்தை நான் உனக்கு எழுதுவேன். என் பிள்ளைகளுடைய தலையில டீச்சர் ஒரு எழுத்தை எழுதிட்டாங்கப்பா. அவளுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியரே என்னென்னமோ எழுதி வச்சிருக்கிறாங்கப்பா. ஆனா இந்த 56வது நாள் உங்களுடைய ஊழியக்காரன் இந்த திறப்புல நின்று கண்ணீரோட ஜபிக்கிறேன். என் பிள்ளை தலை மேல எழுதி இருக்கிற பிசாசனுடைய கையெழுத்த கொலைச்சிருங்க. என் பிள்ளை மேல மனுஷங்க எழுதி இருக்கிற தலையெழுத்த கொலைச்சு ஒரு புது எழுத்து, ஒரு புது நாமம், ஒரு புது நாமம். இல்ல இல்ல, அவன் நோயாளி இல்லைன்னு எழுதுங்கய்யா. அவன் கை செய்கிறது வாய்க்கும்னு எழுதுங்கய்யா. அவனுக்கு திருமணம் நடக்கும்னு எழுதுங்கய்யா. அவனுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன்னு எழுதுங்கய்யா. அவன் என் நாமத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்னு எழுதுங்கய்யா. அவன் ஊழியக்காரன்னு நெற்றியில எழுதுங்கய்யா. அவன் தீர்க்க தரிசின்னு எழுதுங்கப்பா, எழுதுங்கப்பா. இப்போ 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 இந்த ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, திருச்சபையில இருக்கிறவங்க, லைவ்ல இருக்கிறவங்க, அந்த இடத்துல நீங்க தூதனோட போய் உங்க கையில ஒரு எழுத்து கோலை எடுத்து கொண்டு போய் எழுதிருங்க, மாற்றி எழுதிருங்க. சத்துரு எழுதின எழுத்த மாற்றி எழுதிருங்க. இப்போ எழுதப்படட்டும், எழுதப்படட்டும். அவங்க ஆச்சரியப்படணும், குடும்பம் ஆச்சரியப்படணும். Thank you Jesus, thank you Jesus, hallelujah, hallelujah. ஒரு புது நாமத்தை நான் உனக்கு எழுதுவேன், ஒரு புது நாமத்தை நான் உனக்கு எழுதுவேன். நமக்கு விரோதமா இருக்கிற எழுத்துக்களை குலைக்கிற ஆண்டவன், நமக்கு விரோதமா எழுதி இருக்கிற எழுத்துக்களை அழிக்கிற ஆண்டவன் நியூவா எழுத போறாரு, நியூவா எழுத போறாரு, புதுமையா எழுத போறாரு. அதுக்கு தான் இந்த ஜெபத்திற்கு உங்களை கூட்டிட்டு வந்தாரு. அதுக்கு தான் இந்த ஜெபத்தை கேட்க பண்ணனாரு. என் நெற்றியில வேற எழுத்து, என் நெற்றியில வேற எழுத்து, நெற்றியில வேற எழுத்தை எழுதுகிற நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. சோ
பாஸ்டர் அம்மாவுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சாட்சி ஒண்ணு இருக்குது. ஒரு விசை அவங்க அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப வீசிங் அதிகமா வரும். குழந்தையா இருக்கும்போது ஒரு விசை ரொம்ப ஓவரா ரொம்ப உடம்பு முடியாம அவங்க அப்பா ஏற்கனவே அவங்களுக்கு 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 4 பெண் பிள்ளைங்க, இவங்க 3வது பிறந்தாங்க. அப்ப அவங்க அப்பா கையில மேல தூக்கி, இந்த பிள்ளை படுற பாடம் என்னால பார்க்க முடியல, நீங்க வேணா இந்த பிள்ளையை எடுத்துக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே சொல்லியிருக்காங்க அம்மா, பாஸ்டர் அம்மா உடனே கையில இருந்து புடுங்கி வாங்கி, என்ன ஜெபம் பண்றீங்க நீங்க? இல்ல இல்ல, இந்த பிள்ளையெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், இந்த பிள்ளைய உயிரோட எனக்கு கொடுங்க ஆண்டவரே, அவ ஊழியம் செய்யணும்னு பாஸ்டர் அம்மா ஜெபம் பண்ணி திரும்பி வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு வளர்ந்த ஃபுல்லா நோய், எப்ப பார்த்தாலும் பயங்கரமான நோய். அப்ப ஒரு நாள் மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கிறாங்க. ரொம்ப அந்த சமுதாயத்திலேயே அவர் கொஞ்சம் பலவீனமானவர், அவர் கொஞ்சம் முடியாதவர், அந்த மாதிரி சமுதாயத்தில் ரொம்ப அந்த சின்னதா அப்படி இருக்கிறாரு. அவருக்கு எதுவுமே தெரியாது, அவருக்கு எந்த விஷயம் இல்லை. அவங்க பொண்ணு கேட்ட உடனே இவங்க சொல்லியிருக்கிறாங்களா, நாங்க எப்படி அதை தர முடியும் அப்படின்னு உடனே அவங்க உடனே சொன்னாங்களா, உங்க பொண்ணை நாங்க நோயாளிய கல்யாணம் பண்றதே பெரிய விஷயம், இந்த நோயாளியை நாங்க கல்யாணம் பண்றதே பெரிய விஷயம், வீடேறி பொண்ணு கேட்டிருக்கிறோம், இவங்களை நீங்க எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க, யார் அவங்கள கல்யாணம் பண்ணுவா அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய வச்சிருக்காங்க. நான் மாப்பிள்ளை பார்க்க போகும்போது என்னுடைய ரூல்ஸ் எல்லாம் பேசி முடிச்ச உடனே அவங்க அம்மா என்கிட்ட கேட்ட ஒன்னே ஒன்று அதுதான், இந்த மாதிரி என் பிள்ளைக்கு அடிக்கடி வீசிங் வரும், ரொம்ப முடியாம ஆயிடுவா, அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லையான்னு கேட்டாங்க. ஆனா நான் என்ன சொன்னேன்னா, ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி வந்தா என்ன ஆகுது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த திருமணம் நடந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் நோயாளின்னு எழுதுற எழுத்தை மாற்றி இன்னைக்கு நிறைய நோயாளிகளுக்கு ஜெபிக்கிற ஒரு தாயாய், ஜெபிக்கிற ஒரு குடும்பமாய். ஹல்லேலூயா. இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம பிள்ளைகளுக்கு நடக்க போகுது, நம்ம எல்லாருடைய பிள்ளைகளுக்கும் நடக்க போகுது. இன்னைக்கு அந்த பிள்ளை நோயாளியா தெரியலாம், அப்பா 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 நெற்றியில மாற்றி எழுதுவாரு, அப்பா நெற்றியில மாற்றி எழுதுவாரு, மாற்றி எழுதுவாரு. சொந்தக்காரன் எழுதி இருக்கிற எழுத்தை ஏசப்பா மாற்றி எழுதுவாரு. ஹல்லேலூயா. ஆமென். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுதுகிறதாவது, நம்ம தான் பிலதெல்பியா, நீங்களும் நானும் தான் பிலதெல்பியா. எஸ், எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்பர் 1, முதலாவதாக இதோ நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன். நம்பர் 2, இரண்டாவதாக நான் உனக்கு கொடுப்பேன், நான் உனக்கு கொடுப்பேன். மூன்றாவதாக நான் உனக்கு செய்வேன், நான் உனக்கு செய்வேன். நான்காவதாக நான் உன்னை காப்பேன், நான் உன்னை காப்பேன். ஐந்தாவதாக நான் உன்னை தூணாக்குவேன். ஆறாவதாக நான் எழுதுவேன். ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று thank you Jesus அப்படியே முன்பாக கடந்து வாருங்கள். கர்த்தர் வல்லவர், கர்த்தர் வல்லவர். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகள் அப்படியே கடைசி ஜெபத்திற்கு இருக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஒவ்வொருத்தருக்காக தரப்புல நின்று ஜெபிக்க ஆசைப்படுறேன். இந்த சத்தத்தை எங்கு கேட்டுக்கொண்டிருந்தாலும், ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களுக்காக ஜெபிக்க. ஐயா, இன்றைக்கு காலையிலிருந்து உங்க சமூகத்துல நான் நின்னுட்டே இருக்கிறேன் ஆண்டவரே. உங்களுக்கு தெரியும்பா, உங்களுக்கு தெரியும்பா, உங்களுக்கு தெரியும்பா. ஆனா உங்க பிரசன்னத்துக்குள்ள நிக்க சந்தோஷம், உங்க பிரசன்னத்துக்குள்ள பேச சந்தோஷம், நீர் பலன் தர சந்தோஷமா இருக்குது. ஐயா, இந்த பலிபீடத்துல இருந்து இன்றைக்கு இந்த கடைசி செக்ஷன்ல கூட உங்க பிள்ளைகளுக்காக தரப்புல நிக்கிறப்பா. பிலதெல்பியா சபைக்கு நீங்க கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இந்த ஆலயத்துல சுற்றி நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ராஜா இப்பொழுது நீர் கட்டளை இடுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, 10 பேர் சாட்சி சொன்னா போதாதையா, 500 பேர் சாட்சி சொன்னா போதாதையா. கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரும் இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்லணும். நீங்க சாட்சியா நிறுத்தணும். உங்களை தவிர வேற யாரும் அதை செய்ய முடியாது ஆண்டவரே, செய்ய முடியாதுப்பா. நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜெப குறிப்பெல்லாம் பலிபீடத்துல இருக்குது, போன்ல வந்திருக்குது ஆண்டவரே. அந்த ஜெப குறிப்புகள் சாட்சியின் குறிப்பா சீக்கிரமா மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும்பா. உங்க கண்ணு திறந்து பாருங்க ராஜா, உங்க கண்ணுக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லையே. அவங்க பேப்பர்ல எழுதுனது கூட உமக்கு தெரியும் இல்லப்பா, அவங்க போன்ல எழுதுனது உமக்கு தெரியும் இல்லப்பா.
அந்த அற்புதம் நடப்பதாக. என் சபை ஜனங்கள் ஒவ்வொருத்தரையும் இன்னும் ஊன்ற கட்டுங்கப்பா, இன்னும் நிறைய ஒற்றுமையை கொடுங்க ராஜா. இந்த ஊழியத்திற்கு விரோதமாய் போராடணும்னு நினைக்கிற சத்துருடைய கிரியையை இயேசுவின் நாமத்தினால கடிந்து கட்டி நாங்கள் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த சத்தத்தை எங்கெல்லாம் இருந்து கேட்கிறாங்களோ, எங்க சபையை தாங்குறவங்க, இந்த ஊழியத்தை தாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்களே அப்பா. இது வெறும் இந்த கோயம்புத்தூருக்கு மட்டும் சர்ச் இல்ல, உலக நாடுகளுக்கே திருச்சபையாய் மாறுற அளவிற்கு கர்த்தர் பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். கர்த்தருடைய கிருபை கூடவே இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்ற